சாதம் வடிக்கும்போது இந்த ஒரு பொருளை மட்டும் சேருங்க. அரிசி அன்னபூரணியின் அம்சம் என்பதால் நாம் எப்பொழுதும் அரிசி பானையிலிருந்து அரிசியை எடுக்கும் பொழுது ஓம் அன்னபூரணியே நமக என்று கூறிவிட்டு அரிசியை எடுத்து வந்து சமைக்கலாம். அதோடு அந்த அரிசி பானையை அடுப்பில் வைக்கும் பொழுது அன்னபூரணி தாயே, இன்று இந்த உணவை அனைவரும் நன்றாக மகிழ்ந்து உண்ண வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அடுப்பில் சாப்பாட்டு பானையை வைத்து விடுங்கள். பிறகு சாதம் வடிக்கும் தருவாயில் சிறிதளவு கல் உப்பை சேர்த்து 2 கொதி வந்த பிறகு சாதத்தை வடித்து விடுங்கள். அல்லது குக்கரில் கூட நீங்க இது போல செய்யலாம். அப்போது கல் உப்பை போடும்போது ஓம் மகாலட்சுமி தாயே நமக என்று வேண்டிக்கொண்டு அந்த கல் உப்பை சாப்பாட்டு பானையில் போட்டு சாதம் வடிக்க அன்னபூரணியின் அருளோடு மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும். பெண்களே, நீங்கள் சாதம் வடிக்கும்போது இவ்வாறு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் நல்ல பொருளாதாரத்திற்கும் தானியத்திற்கும் எந்த குறையும் வராது.